தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. கேப்பாப்பிலவு மக்களின் காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி 36வது நாளாக தொடரும் போராட்டம். அனோஜனுக்கு தீர்ப்பின் பின் சவுதியில் நடக்கப் போவது என்ன? கையை விரித்த அரசாங்கம். தமிழர் பகுதியில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட 12 பேர் போலீசார் வெளியிட்ட தகவல். விபத்தில் பலியான நபர் பொதுமக்களின் உதவியை நாடும் போலீசார். தமிழர் பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை, கைதான 25 வயது இளைஞன். எச்சரிக்கை மட்டத்தை எட்டும் வெப்பம், பல பகுதிகளுக்கு எச்சரிக்கை. அதிகபாய மண்டலங்களாக மாறும் நாட்டின் பல பகுதிகள், தீவிரமாகும் டெங்கு நோய் பரவல். தொடர்பென விரிவான செய்திகள். முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு பகுதியில் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இன்று அந்த போராட்டம் 2வது கட்டத்தின் 36வது நாளை எட்டியுள்ளது. கேப்பாப்பிலவு பகுதியில் 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகளும் மேலும் 4 குடும்பங்களுக்கு சொந்தமான 100 ஏக்கர் மத்திய வகுப்பு காணிகளும் இன்னும் இராணுவ கட்டுப்பாட்டிலேயே உள்ளது. தமக்கு சொந்தமான காணிகளை மீள ஒப்படைக்குமாறு வலியுறுத்தி காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக அமைதியான முறையில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். தமது பூர்வீக வாழ்விடங்களில் மீள குடியேற்றுவதற்கான உரிமையை உறுதிப்படுத்தி காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பதே அவர்களின் பிரதான கோரிக்கையாகும். இந்த நிலையில் போராட்டம் 37வது நாளை கடந்துள்ள போதிலும் இதுவரை அதிகாரிகளிடமிருந்து எந்தவித நிரந்தர தீர்வு எட்டப்படாத நிலையில் போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன்போது போராட்டக்காரர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது, இன்று 2ஆம் கட்டத்தின் 36வது நாளாக போராடி கொண்டிருக்கின்றோம். எமது நியாயமான கோரிக்கைகளை ஏற்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் இவ்விடத்திற்கு வருகை தருவதாக உறுதியளித்திருக்கின்றார். அவரின் வருகைக்காக நாம் காத்திருக்கின்றோம். அவர் எமது காணி விடுவிப்பு தொடர்பாக ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளை முன்னெடுப்பார் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது. எனவே எமது சாத்வீகமான போராட்டத்திற்கு செவிசாய்த்தமைக்கு அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளனர். மன்னார் சவுத் பார்க் கடற்கரை பகுதிகளில் இலங்கை கடற்படையினர் மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட 14,072 கடல் அட்டைகளுடன் 12 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடற்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கையில் 3 டிங்கி படகுகளும் 2 மோட்டார் சைக்கிள்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. சட்டவிரோத கடல் வழியாக கொண்டுவரப்பட்டு அனுமதியின்றி நிலப்பரப்பு வழியாக கொண்டு செல்ல தயாராக வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த கடல் அட்டைகள் மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 24 முதல் 46 வயதிற்குட்பட்ட மன்னார் பகுதியை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்களுடன் பறிமுதல் செய்யப்பட்ட கடல் அட்டைகள், படகுகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் என்பவை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் உதவி மீன்பால பரிசோதகர் அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. சவுதி நாட்டிற்கு தொழில் நிமித்தம் சென்றிருந்த இலங்கையை சேர்ந்த அனோஜன் என்ற இளைஞன் தனது முகப்புத்தக பதிவால் அந்நாட்டில் அண்மையில் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். முகமது நபிகள் தொடர்பில் அவர் ஒரு தவறான கருத்தை முகப்புத்தகத்தில் முன்வைத்த நிலையில் இத்தண்டனையை அந்நாடு அவருக்கு வழங்கியது. இருப்பினும் குறித்த இளைஞன் பதிவிட்டு சில நிமிடங்களிலேயே அதை உணர்ந்து நீக்கியிருந்தார். பின்னர் இதுகுறித்து அனைத்து இஸ்லாமியர்களும் தன்னை மன்னிக்குமாறும் அவர் கோரி ஒரு காணொளியை பதிவிட்டிருந்தார். ஆனால் அக்கருத்து பகிர்வை பகிர்ந்த பலர் அவருக்கு தண்டனை வழங்குமாறு தொடர்ந்து கோரி வந்த நிலையில் சவுதி அரசாங்கம் அவருக்கு எதிராக தண்டனை எடுத்திருந்தது. இந்நிலையில் அவரை விடுதலை செய்ய உதவுமாறு தமிழ் மக்கள் பலரும் ஆதரவு வெளியிட்டு வருகின்றனர். மீரிகம பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் சிக்கி நபரொருவர் உயிரிழந்ததை அடுத்து சடலம் அடையாளம் காண முடியாதவாறு சிதைவடைந்துள்ளமையினால் உயிரிழந்தவரின் அடையாளங்களை உறுதிப்படுத்துவதற்கு உதவுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீரிகம ஹெரிவுல்ல பஸ்யால வீதி பகுதியில் கடந்த 17ஆம் திகதி இடம்பெற்ற விபத்தில் குறித்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தினால் சடலம் கடுமையாக சிதைவடைந்துள்ளதால் உயிரிழந்தவரின் அடையாளத்தை இதுவரை உறுதிப்படுத்த முடியவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர்.
உயிரிழந்தவர் சுமார் 55 வயதுடையவர் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 5 அடி 2 அங்குலம் உயரம் கொண்டவர் என கூறப்படுகிறது. உயிரிழந்த நபரின் முகத்தில் தாடியுள்ளதுடன் சடலமானது இளம்பச்சை நிற நீண்ட காட்சிட்டையும் அதே நிறத்தில் அரைக்கை மேற்சட்டையும் அணிந்த நிலையில் காணப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போது சடலம் வதிப்பிட்டிவெல்ல வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த அடையாளங்கள் உள்ள நபர் தொடர்பாக ஏதேனும் தகவல் அறிந்திருப்பின் மேரிகம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, மேரிகம போலீஸ் நிலையம் ஆகிய இலக்கங்களை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். களுவாஞ்சிக்குடியில் வைத்து திருடப்பட்ட மோட்டார் சைக்கிள் பாணமை பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக களுவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருவது, மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட களுவாஞ்சிக்குடி கிராமத்தை சேர்ந்த நபரொருவரின் மோட்டார் சைக்கிள் கடந்த வாரம் புதன்கிழமை களுவாஞ்சிக்குடி கண்டகை அம்மன் ஆலயத்தில் வைத்து காணாமல் போயுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் அந்த நபர் களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். அதனையடுத்து விசாரணையில் ஈடுபட்ட போலீசார் செவ்வாய்க்கிழமை அந்த மோட்டார் சைக்கிளையும் அதனை திருடி சென்றதாக கருதப்படும் சந்தேக நபரையும் பாணமை பகுதியில் பாணமை போலீசாருடன் இணைந்து கைது செய்துள்ளதோடு மோட்டார் சைக்கிளையும் மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர் 25 வயது இளைஞர் எனவும் கண்டுபிடிக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் 8 லட்சத்திற்கும் அதிக பெறுமதி கொண்டது எனவும் போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிளை திருடி சென்ற நபர் வாகனத்தின் இலக்கத்தகட்டை மாற்றிவிட்டு கதிர்காமம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போதே கைது செய்யப்பட்டதாக போலீசார் கூறியுள்ளனர். சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளதோடு கைப்பற்றப்பட்ட மோட்டார் சைக்கிள், போலி இலக்கத்தகடு உள்ளிட்ட சான்று பொருட்களையும் மன்றில் முன்னிலைப்படுத்தியுள்ளதாகவும் பொதுமக்கள் தமது வாகனங்களை நிறுத்தும் போது சரியான முறையில் பூட்டி, குறிப்பாக மோட்டார் சைக்கிள் கென்டின் பூட்டு செய்து பாதுகாப்பாக நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் கள்வர்கள் நடமாடுவதனால் அவதானத்துடன் செயல்படுமாறும் போலீசார் அறிவித்துள்ளனர். இலங்கையின் கிழக்கு மாகாணம் உள்ளிட்ட 6 பகுதிகளில் இன்று வியாழக்கிழமை வெப்பசூட்டன் எச்சரிக்கை மட்டத்தை அடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி கிழக்கு மாகாணம் மற்றும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, பொலனறுவை மற்றும் முன்னராகலை ஆகிய மாவட்டங்களுக்கு வெப்பமான காலநிலை தொடர்பான அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலையை பிரதிபலிக்கும் வெப்பசூட்டன் பகல் நேரங்களில் சில பகுதிகளில் எச்சரிக்கை மட்டத்தை அடையக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே நிலவும் அதிக வெப்பமான காலநிலையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டில் நடப்பு ஆண்டில் இதுவரை பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு கவலை வெளியிட்டுள்ளது. அந்த அமைப்பின் புதிய தரவுகளின்படி நாடு முழுவதிலும் இருந்து இதுவரை 83,661 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் டெங்கு காய்ச்சலின் தீவிர தாக்கத்தினால் 61 பேர் உயிரிழந்துள்ளனர். மாவட்ட ரீதியில் பார்க்கும்போது கம்பஹா மாவட்டத்திலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அங்கு இதுவரை 17,779 பேருக்கு தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக கொழும்பு மாவட்டத்தில் 16,665 நோயாளர்கள் கண்டறியப்பட்டு 2ஆம் இடத்தில் உள்ளது. மாகாண மட்டத்தில் மேல் மாகாணம் தொடர்ந்து பெரும் பாதிப்பை சந்தித்து வருகிறது. மேல் மாகாணத்தில் மட்டும் இதுவரை 44,359 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் அதற்கடுத்தபடியாக தென் மாகாணத்தில் 12,586 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். டெங்கு நோய் வேகமாக பரவி வரும் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நாடு முழுவதும் 175 பகுதிகள் அதிஅபாய மண்டலங்களாக சுகாதாரத்துறையினரால் அறிவிக்கப்பட்டுள்ளன. எனவே பொதுமக்கள் தங்கள் வீடுகளையும் சுற்றாடலையும் சுத்தமாக வைத்திருப்பதுடன் நீர்த்தேங்கும் இடங்களை அழித்து கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்த விழிப்புடன் செயல்பட வேண்டும் என சுகாதார அதிகாரிகள் தீவிர வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.